பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். பார்த்தீர்களா, தேவன் எவ்வளவு அற்புதமான சுகத்தை தந்திருக்கிறார் என்று. பாருங்கள், ஒரு பிச்சைக்காரன் தேவனிடம் வந்து தனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது கேட்டிருக்கலாம், பணம் கேட்டிருக்கலாம், இல்லை என்றால் தனக்கு ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்டதோ, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். பாருங்கள், தேவன் நம்முடைய விசுவாசத்தை காண்கிறார். அந்த பார்வை இல்லாதவனுக்கு இருந்த விசுவாசத்தினால் அவன் அற்புதத்தை பெற்று கொண்டான். இன்றைக்கு தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவனுக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். ஆண்டவரே, என் வாழ்விலும் அதே போன்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் ஆவியானவரே என்று கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்வில் நன்மையான காரியங்களை செய்வார். ஆமேன்.